ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் அகம் பதார்த்தாய சிவாய பரமாத்மனே நமக. யா மாயா மதுக்கைர்ப பிரமதினி யா மாகிஷோன்மூலினி யா தூம்ரக்ஷண சண்டமுண்டமதினி யா ரக்த பீஜாசினி யா ச ಶುಂಭ ನಿಶುಂಭ ದರ್ಭದಲಿನಿ ಯಾ ಸಿದ್ಧ ಲಕ್ಷ್ಮೀ ಪರ ಸಾ ಚಂಟಿ ನವಕೋಟಿ ಮೂರ್ತಿ ಸಗಿದ ಮಾಂ ಪಾದ ವಿಶ್ವೇಶ್ವರಿ. ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஓம் ஐங்கார ஹ்ரீங்கார ரகசியயுக்த श्रीङ्कारगूढार्थमहाविभूत्य ओङ्कारमर्मप्रतिभादिनेभ्यः नमो नमः श्रीगुरुपादुकाभ्याम्. बिन्दुत्रिकोणवशिकोणदशारयुग्म मन्वश्रनागदलसंयुतषोडशारम् रुद्रत्रयं च धरणीसदनत्रयं च श्रीचक्रमेतत् उदितं परदेवदयाः. भूमौ स्खलितपादानां भूमिरेवावलम्बनं त्वयि जात अपराधानां त्वमेव शरणं शिवे. ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரம். அம்பாளுடைய கிருப்பையினால சௌந்தரிய லகரிங்கிற ஒரு அற்புதமான கிரந்தத்தை நம்ம கத்துண்டு வரோம். அதோட பொருளை நாம் உணர்ந்து வருகிறோம். அந்த வகையில இதுவரைக்கும் நம்ம 18 பாடல்களை பார்த்துருக்கோம். போன வகுப்புல 18வது பாடலை பார்த்தோம். அதை குயிக்கா ரீகேப் பண்ணிட்டு we go to the next one. தனுச்சாயாபிஸ்தே தருணதரணி ஸ்ரீசரணிபிகி திவம் சர்வாம் ஊர்வம் அருணிமணிமக்னாம் ஸ்மரதியக பவன் யஸ்யத்ரஸ்யத் வனஹரிணசாலீன நயனாக சகோர்வஸ்யாவஸ்யாக கதி கதின கீர்வாணகணிகாக. இந்த 18ஆம் பாடல் 18, 19 இன்னைக்கு பார்க்க போற 19 இந்த 2 பாடலுமே மாதன பிரயோகம் அப்படிங்கிற ஒரு உபாசனைக்கு உட்பட்டது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. நம்ம என்ன பார்த்தோம்னா இதுவரைக்கும் பார்த்ததுல இந்த முதல் பாடல்ல சிவசக்தி ஆயுக்தாங்கிறது என்ன பார்த்தோம். நம்ம அம்பாளை நம்ம பிரம்மசக்தியா தான் பாவிக்கிறோம். நம்ம பாபா பக்தி எப்படி இருக்குன்னா, அம்பாள் பரபிரம்மத்தோட வேற ஒண்ணுமே இல்லை, இது பரபிரம்மே தான் அப்படிங்கிறத முதல் பாடல பார்த்தோம். அவித்யானாம் அந்தஸ்மிரங்கிறதுல அந்த அம்பாளை தொழக்கூடியதுனால என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் 3வது பாட்டுல பாணிபியாம் அதுல என்ன பார்த்தோம்னா, அம்பாளுக்கு வரகஸ்த அபிநயம் இல்லை, விளம்பரம் இல்லாம இருக்காங்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அம்பாளுடைய ரூபத்தை பகவான் மெதுவா வர்ணிக்கிறார். எப்படி இருக்கா அம்பாள் அவயவரகஸ்தம் இல்லாம இருக்கா. அப்புறம் 4வது பாட்டுல என்ன பண்ணார், ஹரிஸ்வாம் ஆராத்யா. அந்த பாட்டுல அப்படிப்பட்ட அம்பாளை தொழுதோம்னா நமக்கு வசீகர சக்தி வந்துடும். வசீகரம்னா ஆளுமே வந்துடும், மற்றவாளை நம்ம கண்ட்ரோல் வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்துடும் அப்படிங்கிறத காமிச்சார். அதுக்கு
ஹரியை வந்து உதாரணமாக காமிச்சு அப்படி ஹரி அம்பாளை தொழுது அதனால ஜெகன்மோகினியா ஆகி பரமேஸ்வரனையே எப்படி நம்முடைய கட்டுக்கு கொண்டு வந்தார் அப்படிங்கிறத ஒரு உதாரணமாக காமிச்சார். அப்புறம் தனுர் பௌஷ்பம் ஊர்விங்கிற அந்த பாட்டில் வந்து அனங்க வித்யா, அதாவது மன்மதனும் எப்படி பண்ணான், மன்மதனும் அம்பாள் நமஸ்காரம் பண்ணி மன்மதன் வந்து மன்மதன்னா மன்கிறது மனசு, மதம்னா மதனம், அதாவது கடையிறது சொல்லுவோமே, நம்ம தயிர் கடையிறதுலாம் சொல்லுவோமே மத்துன்னு சொல்லுவோமே, மத்து அது மதனம்லேருந்து வருது. மத் மனசை கடைந்த கூடிய ஆசைகளால் கலர்ச்சி பண்ணக்கூடிய மன்மதனும் எப்படி பண்ணா அப்படின்றதையும் காமிச்சார். ஸோ அந்த முதல் 7 பாட்டில் அம்பாளை பிரார்த்தனை பண்ணா எல்லா சௌபாக்கியம் கிடைக்கும், வசீகர சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்து நிறுத்தினார். அப்புறம் குணத் காஞ்சி தாமா அதில் வந்து அம்பாளை ஆவாகனம் பண்ணார். எங்க ஆவாகனம் பண்ணார்னா நம்ம ஹிருதயத்தில். அதுக்கு ஒரு உதாரணமா சுதா சிந்தோர் மத்தியங்கிற ஒரு பாட்டில் வந்து அம்பாள் இருக்கக்கூடிய வந்து அமிர்த கடல் அப்படிங்கிற ஸ்ரீபுரம் அப்படிங்கிறத காமிச்சார். அப்புறம் அந்த ஸ்ரீபுரமே எப்படி இருக்குன்னா நமக்குள்ளேயே இருக்குங்கிறதுக்காக மகிமூலாதாரைங்கிறது காமிச்சு சக்கரமா நமக்குள்ள இருக்கு மூலாதார சக்கரம். அதாவது இதெல்லாம் வந்து படிப்படியா அம்பாள் ரூபத்தை காமிச்சு வெளிப்புறமா அதை அம்பாளை ஒர்ஷிப் பண்ணலாம். அப்புறம் அப்படியே நம்ம நம்ம உடம்புக்குள்ள கொண்டு வரலாம், மனசுக்குள்ள கொண்டு வரலாம், ஆத்தியாத்மிக இது உபாசனை பண்ணலாங்கிறதுக்கு எடுத்துன்னு போறார் நம்மள. அப்புறம் சுதாதார அதில் வந்து பார்த்தோம் எப்படி அம்பாள் வந்து எப்படி குண்டலின் சக்தியா வரா பார்த்தோம். சதுர்பிகி ஸ்ரீகண்டேபிகி அந்த பாட்டுலையும் எப்படி எத்தனை விதமான சக்கரங்கள் இருக்கு ஸ்ரீ சக்கரத்துல, உடம்புல எத்தனை சக்கரங்கள் இருக்கு அப்படி பார்த்த. திருப்பி அழகுக்கு வந்த என்ன பண்ணார், துதீயம் சௌந்தர்யம் துகினகிரி தன்யே அப்படின்னு கூப்பிட்டு அம்பாள் எவ்வளவு அழகா இருக்கா. அதாவது சௌந்தரலகரிங்கிறத அந்த இது வந்து படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். மாற்றி 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 நம்ம மனசை இது பண்ணி எங்கே ஸ்ரத்தை இருக்குன்னு பார்த்து கூட்டின்னு போகும். நம்ம முடிஞ்ச வரைக்கும் ஒரு கனெக்ஷன் பண்ணி பார்த்துன்னு போகிறோம் அதில். அப்புறம் என்ன பண்ணார், நரம் வர்ஷியாம்சம் நயன விரசம் அங்கிற பாட்டை காமிச்சு எப்படி ஒரு வயதான ஒரு கிழவன் கூட பார்க்க சகிக்காதன் கூட அம்பாளுடைய கடைக்கண் பார்வையில் விழுந்துட்டான்னா அவனை தேடி பெண்கள்லாம் வந்துடுவாங்கிற ஒரு உதாரணத்தை காமிச்சு அதுக்குள்ள பூடமா என்ன பண்ண அந்த பெண்கள்ங்கிறது ஆசைகளை தரக்கூடிய சக்திகள், மந்திர சக்திகள் அப்படிலாம் சொல்லி அதெல்லாம் பின்னாடியே வந்துடுவோம் பின்னாடி. அதாவது அம்பாள் கடாட்சம் இருந்தால் எல்லாமே கிடைக்கும் சொன்னார். அப்புறம் திருப்பி என்ன பண்ணார், ஷிதௌ ஷட் பஞ்சாபித் அப்படின்னு சட்சக்கரத்தை திருப்பி உடம்புக்குள்ள இருக்கு அப்படின்னு காமிச்சு. இது 14 வரைக்கும் முடிஞ்சது. அப்புறம் என்ன பார்த்தோம், நம்ம சாரஸ்வத பிரயோகம் பார்த்தோம் 15, 16, 17. அது அம்பாள் நம்ம உபாசனை பண்றதுக்கு தீர்மானம் பண்ணியாச்சு. அம்பாளை பாகியம் உபாசனை பண்ணலான்னு தெரிஞ்செடுத்து, அந்தரங்கமாக பண்ணலான்னு தெரிஞ்செடுத்து, ஸ்ரீசக்கரம் மேரு இத்தியாதி யந்திரங்கள், இல்லை அம்பாள் மாதிரி ஒரு விக்கிரகம் பிரதிமை, அப்புறம் வந்து மந்திர ரூபமா அம்பாள் அப்படின்னு எல்லா விதமான, அதாவது ஒரு யோக்கியதா இருக்க வாழ்க்கும். சில பேருக்கு வந்து ஒரு சுவாமியை பார்த்தா தான் பூஜை பண்ண மாதிரி தோணும். சில பேருக்கு வந்து ஒரு நாமாவளி சொன்னா தான் பூஜை பண்ண மாதிரி தோணும். சில பேருக்கு வந்து ஒரு ஒரு எசோட்டரிக்கா ஒரு ஒரு யந்திரம், ஒரு ஜாமெண்ட்ரி மிஸ்டிக்கலாக ஒன்று இருந்தால் தான் பண்ண தோணும். சில பேருக்கு ஒன்றுமே வேண்டாம், மனசுக்குள்ளே தியானம் பண்ணணும்னு தோணும். ஸோ எல்லாத்துக்கான வழியை காமிச்சிட்டு இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சக்திக்காக அதை எப்படி பிரயோகம் பண்ணுறதுங்கிறது காமிக்கிறார். 15, 16, 17 சரஜோஸ்னா சுத்தாம் கவீந்திராணாம் சேத கமலக சவித்ரி பிர்வாசாம் சசிமணிசிலா. இந்த 3 என்ன பார்த்தோம், சாரஸ்வத பிரயோகம்.
அப்படின்னா இந்த 3 மந்திரமும் ஞான சக்தி கொடுக்கறதுக்காக இதுவரைக்கும் சொன்ன மகாசக்திய மகா சரஸ்வதியா பாரு, நீ தியானம் பண்ணு. எப்படி நம்ம தியானம் பண்ண முடியும் மகா சரஸ்வதியானா? உனக்கு சத்துவகுணம் ஜாஸ்தி இருந்துட்டுன்னா உனக்கு பார்க்கறது எல்லாமே அறிவை தரக்கூடிய சக்தியாக தான் தெரியும். மகாலட்சுமி பார்த்தாலும் சரி, ஆஞ்சநேயரை பார்த்தாலும் சரி, பிள்ளையாரை பார்த்தாலும் சரி, அவள்லாம் வந்து உனக்கு ஞான சக்தியை கொடுக்கறா தோணும். அப்போ இந்த சத்துவகுணத்தால் மகா சரஸ்வதியை பாரு, அதில் ஞான சக்தி வரும். அதனால உனக்கு கவித்துவம் வரும். கவித்துவம் வந்தால் உன்னுடைய வார்த்தைகளில் வந்து அன்பு இருக்கும், ஹிதம் இருக்கும், சத்தியம் இருக்கும். உன்னுடைய வார்த்தைகளை வந்து சாதுக்கள் கேட்டு ரசிப்பா. சாதுக்களே கேட்டான கற்றாரே கற்றாரே காமுறுவர். அதாவது படித்தவா சான்றோர்கள் வந்து உங்களை புகழ்ந்தான்னா அதுதான் உண்மையான புகழ்ச்சி. கோர்ஸ் நீ புகழ்ச்சிக்காக பண்ணுறதில்ல, அப்படி வந்துடுமா, அப்படி வந்துடும், ப்ரொஃபவுண்ட் நாலேஜ் வந்துடும். அதெல்லாம் காமிச்சார். அப்புறம் 18 நம்ம போன வகுப்பில் பார்த்தோம். தனுஷ்யாபிஸ்தே தருணதருணேஷி. இது என்ன பண்ணுறதுன்னா, இங்கே வந்து ஞானசக்தி வாங்கியாச்சு 15, 16, 17. இந்த 18 வந்து இச்சாசக்தி. இச்சைனா டிசையர். அந்த டிசைர் என்ன பண்ணுறான்னா, இதில் வந்து வெளிப்புறமாக பார்த்தோன்னா இது வந்து ஒரு மாதன பிரயோகம். சரஸ்வதி மாதன பிரயோகம்னா மன்மத பிரயோகம், மன்மத கலை, காமிய பல பிராப்தி, வசீகர சக்தி, அப்படிலாம் நிறைய அதுக்கு விஷயங்கள் இருக்கு. அதாவது இந்த இந்த 18, 19 ரெண்டுமே வந்து பெரியவாள்லாம் அதை வந்து அது உபன்யாசம் பண்ணுறது கிடையாது, இதை வந்து விளக்குறதே கிடையாது. அதுக்கு வந்து சில காரணங்கள் சொல்லுவா. ஏன்னா இது வந்து ரொம்ப சர்ஜிக்கல் நைஃப் மாதிரி இருந்ததெல்லாம் இதை குழந்தைகளை கொடுக்குற மாதிரி எல்லாருக்கும் சொன்னோன்னா தப்பாக புரிஞ்சுட்டு இதை காயப்படுத்திக்கலாம், காயப்படுத்தலாம் மற்றவாளை. ஏன்னா அந்த சொற்பொருள் வந்து ரொம்ப ஒரு ட்ரிவியலாக ஒரு 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 இன்பத்துக்காக, ஒரு வசீகர சக்தி, ஒரு ஆண் பெண், பெண் ஆண் மேலே வசீகர சக்திக்காக பண்ணுற மாதிரியான ஒரு சொற்பிராசம் இருக்கு. ஆனால் அது இல்லை, அது உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னா ஒரு மகா சக்தியான பரதேவதையை வந்து நமக்குள்ளேயே ஆவாகனம் பண்ணக்கூடிய அந்த சாமிபியம் சாரூபியம் கிடைக்கக்கூடிய ஒரு மகா சக்தி இருக்குங்கிறது இதில் இருக்கு. ரொம்ப அதாவது பூடகம்னு சொல்லுவா. பூடகம்னா ரொம்ப சீக்ரெட்டாக பார்க்க வேண்டியது. அதாவது நேர சொல்லாமல், இப்போ வந்து உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து மாகேஷ சூத்ரானின்னு இருக்கு, சந்தியாவந்தனம் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பிரம்மூர்த்தி இது பிரம்மச்சரி சொல்லி கொடுத்துருப்பா. இ உன் ருலுக் ஏ ஊங் ஐ அவுச் வரடு அப்படிலாம் வரும். கடைசியில் ஹல்லுன்னு முடியும். ஒரு 14 சப்தம் மாகேஷ சுத்ரானின்னு ஒரு என்னடா இது ஒன்றுமே அர்த்தமே இல்லையே அப்படின்னு பார்த்தா அந்த சூத்திரங்கள் வந்து பாணினி பண்ணது எல்லா சம்ஸ்கிருத எழுத்தையும் உள்ள வச்சு அந்த எழுத்துக்கள்லாம் எப்படிப்பட்டன, அதுலேருந்து எப்படியான வார்த்தைகள் வரணும், அதுக்கு என்ன வியாக்கரணங்கிறதுக்கெல்லாம் ஒரு பொசிஷனல் ரெஃபரன்ஸ். பொசிஷனல் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ்னா என்ன? ஒன்றை சொல்லாமல் இன்னொன்று மூலம் அதை காட்டுறது இல்லையா? தடஸ்த லட்சம் சொல்லுவா. அந்த அவள் ஆகா எங்கே இருக்குன்னா அந்த காக்கா உட்காந்துருக்க அந்த வீடு அப்படின்பா. அங்கே போனால் காக்கா இருக்காது, பட் அந்த அந்த இடம் ஒரு பாயிண்ட் இருக்காது. அந்த பாயிண்டர் யூனோ இன் ப்ரோக்ராமிங் யூ டூ பாயிண்டர் ரெஃபரன்ஸ். இப்போல்லாம் அந்த ஏஐ இருக்கே, ஏஐலாம் சொல்லுவாங்க, யூட் ஹவ் ஹர்ட் எல்எல்எம் சொல்லுவா, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். எப்படி நம்ம பேசுறது, எப்படி ஏஐலாம் ஜென்ரேட் பண்ணுறது எல்லாம் அதுக்கு நாலேஜ் வேணுமே. அந்த நாலேஜ் எங்கேருந்து வருது? நமக்கு எப்படி நம்ம எப்படி பேசுகிறோம், நமக்கு கேபலரி இருக்குது, மீனிங் தெரியாது. அதே மாதிரி கம்ப்யூட்டருக்கும் அது சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம, மீனிங் தெரியாது.
அது எப்படி அதுக்கு புத்தி கிடையாது, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, அதுக்கு வந்து வாட் யூ கால் வெக்டர் டேட்டாபேஸ்னு. டேட்டாபேஸ்னா என்ன அர்த்தம்? டேட்டா இருக்கிறது, பேஸ் ஆகிறது டேட்டா. இப்போ வந்து எம்ப்ளாயி டேட்டாபேஸ்னா அங்கே போனால் எல்லா எம்ப்ளாயி நேம் இருக்கும். உள்ளே போய் தட்டினோன்னா எம்ப்ளாயி நேம்லாம் ஒரு நேராக பார்த்துடலாம். ஆனால் வெக்டர் டேட்டாபேஸ் என்னன்னா நேராக எம்ப்ளாயி நேம் இருக்காது. அந்த எம்ப்ளாயி நேம் இருக்க இடம், அதோட என்ன ரெஃபரன்ஸ் வரும், ஒரே நம்பராக இருக்கும். அதாவது நம்பருக்குள்ளே போய் அப்புறமா கண்டுபிடிச்சு போனோம். இதுக்கு ஒரு ரசத்துக்காக சொல்கிறேன். அதாவது பெரிய பெரிய விஷயங்களை பேச 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 நமக்கு ரொம்ப அல்காரிதமிக்காக தான் அப்ரோச் பண்ண முடியும், நேரடியாக அப்ரோச் பண்ண முடியாது. அது மாதிரி இந்த சூத்திரத்துலையும் ஐ, உன், ரு, லுக், அது மாதிரி ஹல், ஹச் இதெல்லாம் வந்து வார்த்தைகள் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு மார்க்கர்ஸ். இங்கே பிகின் ஆகுது, இங்கே முடியறது மார்க்கர்ஸ். அப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மார்க்கர்ஸ் எடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். நமக்கு எது மார்க்கர்னு தெரியல, என்ன பண்ணுறது? என்கோடிங் டீகோடிங்லாம் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு குரு வேணும். அது மாதிரி தான் சொல்ல வந்தேன்னா, நார்மலாக மந்திரங்கள்லாம் வந்து அர்த்தமே தெரிஞ்சுக்க வேண்டாம். மந்திரங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அர்த்தம் புரியாது நம்மளுக்கு. டாக்டர் மாத்திரை கொடுக்குறாருன்னா மாத்திரை வாயில போட்டுக்க வேண்டியதானே. அது என்ன காம்படிஷனில் இருக்குது, எதில் அயன் எவ்வளோ இருக்குது, ஜிங்க் எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் தேவையே இல்லை. அது மாதிரி மந்திரங்களை அப்படியே எடுத்துக்கணும், அர்த்தம் கேட்கப்படாது. ஆனால் ஸ்தோத்திரங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். ஸ்தோத்திரங்கிறது ஒருத்தரை புகழ்வது, போற்றி பாராட்டுவது. அதுக்கு ஜபம் வேணும்னா பாராயணம் பண்ணால் மட்டும் போகாது, அது கூட அர்த்தத்தை உள்வாங்கிக்கணும். அப்போது ஒரு பாட்டுக்கும் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த ஜம்பு. கஜானம்னா என்ன, ஒரு வார்த்தைக்கும் அர்த்தம் புரிஞ்சாதான் அதை பாராயணம் முடியும். அதனால் சௌந்தரலகரி ஸ்தோத்திரம்னால அந்த அர்த்தத்தை புரிஞ்சுட்டே ஆகணும். ஆனால் இது மந்திரம் ஆல்சோ. அப்போ அர்த்தத்தை கேட்கவும் கூடாது. அப்படி கேட்கணும்னா அதை வந்து இந்த மாதிரியான அந்த என்கோடிங் டீகோடிங் பண்ணி கொடுக்கக்கூடிய வார்த்தையும் கேட்கணும். அதனால இது வந்து இதுக்கு நான் சுற்றி வளைச்சு பேசிட்டு இருக்கேன்னா, சில மந்திரங்களை விவரிக்காமல் போகிறதுனால அது வந்து ரகசியங்கிறது மட்டும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இது வேணும். ஆனாலும் நம்ம வந்து இந்த 18 பார்த்த மாதிரி 19ஓட பொருளையும் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து இது அதிக பிரசங்கத்தனம் இல்லை. இப்போ இருட்டா ஒரு ரூம் இருக்குது, அங்கே போகாதன்னு சொல்லலாம். இருட்டா ஒரு ரூம் இருக்குது, அங்கே போனீங்கன்னா அங்கே விண்டோ இருக்குது, அங்கே டேபிளில் கத்தி இருக்குது, இங்கே நெருப்பு இருக்குது, ஜாக்கிரதையாக போ அப்படி சொல்கிறோம் இல்லையோ. அப்போது அந்த இருட்டு ரூமுக்குள்ள என்ன இருக்குங்கன்னே சொல்கிறோம் இல்லையோ. உள்ளே போகிறவங்களுக்கு தான் அனுபவம் முடியும். அது மாதிரியான சில மந்திரங்கள் அப்படி தான் அந்த 19ங்கிற இந்த இந்த இதுவும் 18 19 ரெண்டுமே பார்க்கலாம். முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகம் அதஸ்தஸ்ய தததோ ஹரார்த்தம் த்யாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மதகலாம் சசத்யக்ஷங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதிலகு திரிலோக்கிம் அப்யாசு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகா. முகம் பிந்தும் கிருத்வா குஜயுகம் அதஸ்தஸ்ய தததோ ஹரார்த்தம் த்யாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மதகலாம் சசத்யக்ஷங்க்ஷோபம் நயதி வனிதா இத்யதிலகு திரிலோக்கிம் அபியாசு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகாம். ஜென்ரலாக அர்த்தத்தை பார்த்துட்டு we will go to the meaning of it. தமிழில் சிவராணி ஸ்ரீசக்கர நடுவுனது சீர்முகம் சிந்தையுருவேற்றியதன் கீழ் பவமாயி கொங்கையுரு பாகமுடன் யோனி சிவ பாதிபடிவாயுருகுவான் கவமாகி மங்கை மனம் கவருவதும் அக்கணம் கவின்மூ உலகும் எனவாய் தவமாகி இரவி மதிமுலையாக தழியுமொருட் தகேதனுள் தன்னுளானே. இது வந்து
அம்பாளை அம்பாளுடைய ஸ்தூல ரூபமாகவும் மனசுக்குள்ள தியானிக்கக்கூடிய ஒரு பரிபக்குவம் ஒரு ஆளுக்கு தான் இது வந்து பொருந்தும். என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். ஹே ஹரமகிரிஷி, ஹே பரமேஸ்வரத்துடைய மகாராஜி. ஹர மகிஷி, மகிஷினா மகாராஜி அப்படின்னு அர்த்தம். மகாராணி. ஹரனா பரமேஸ்வரன், பரமேஸ்வருடைய பட்டத்தரசியே. இந்த ஸ்ரீசக்கரத்துல நான் உபாசிக்கிற ஸ்ரீசக்கரத்துல உன்னுடைய முகம் எப்படி இருக்குன்னா, முகம் பிந்தும், பிந்தும்னா பிந்துவாக, பிந்துங்கிறது ஒரு வட்டம். அந்த ஸ்ரீசக்கரம் பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு வட்டம் இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன ஒரு ஒரு புள்ளி. அந்த புள்ளி உன்னுடைய முகம். அதஸ்தஸ்ய, அது கீழே, குஜயுகம், யுகம்னா 2, குச்சம்னா மார்பகம். குச்சயுகம் உன்னுடைய 2 மார்பகங்களும் அது கீழே இருக்கு. அவர் பார்க்கிறார், அப்படி சக்கரத்தில் அவர் பார்க்கிறார். அவர் ததக, தத் அதக, அதுக்கும் கீழே, ஹரார்த்தம், ஹர அர்த்தம், ஹரனாகிய பரமசிவனுடைய பாதியான சக்தி. அந்த சக்தி ஜெகத்காரணியாக, யோனியாக இருக்கு. யோனிங்கிறது வந்து ஆல் கிரியேட்டிங் பிளேஸ். ஸோ அந்த யோனியாகவும் இருக்கு. ஸோ அம்பாவுடைய முகம், அம்பாவுடைய மார்பகங்கள், அம்பாவுடைய யோனி அப்படிங்கிற மாதிரி தியாயேத், யார் வந்து தியானம் பண்றானோ, யக தியாயேத், எவன் தியானம் பண்றானோ அவனுக்கு என்ன ஆகுது? சஹ சத்தியக. ச சத்தியக மீன்ஸ் அவனுக்கு உடனே, அட்வான்ஸ். சத்தியக மீன்ஸ் ஹியர் இம்மீடியட்லி. வனிதாக சங்கோபம் நயதீயது தத். வனிதாக மீன்ஸ் பெண்கள் எல்லாம், அழகான பெண்கள் எல்லாம் என்ன பண்றாலாம், நயதீதயத். நயதீதயத்னா என்ன பண்றேன்னு தெரியல அவளுக்கெல்லாம், மனம் குழம்பியவர்களாக. சங்கோபம், மனம் சங்கோபம்னா மனசு அப்படியே தவிக்கிறது, என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறது. என்ன பண்றாளா அவ, பின்னாடி வராளாம். தத்து அதிலகு, அதி லகு, லகுனா ரொம்ப எளிமை, அதிலகுனா ரொம்ப எளிமை. ஆனால் இங்க வந்து ரொம்ப அல்பமானது. அதாவது அம்பாளை வந்து அப்படி அம்பாளுடைய சொரூபத்தை அப்படி தியானம் பண்ணக்கூடியவனன், அவனுக்கு பின்னாடி எல்லா பெண்களும். இங்க வந்து பெண்கள்னா வந்து சொற்பொருள் எடுத்தனா லோகத்தில் இருக்க பெண்கள் நினச்சிப்பேன், அப்படி கிடையாது. உள்ளார்த்தம் பார்க்கலாம். எல்லா வனிதர்களும் அவன் பின்னாடி வந்துடுவா. ஆனா அதிலகு, அது ரொம்ப சாதாரணமாச்சே. ஏன்னா முன்னாடி சொல்லிட்டாரு இன்னும், எப்படி நரன் நயன விரசாம், அந்த நரனுக்கே கிழவனுக்கே பின்னாடி வந்துடுறாங்கும் போது அதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. அது அதிலகு. கிந்து, பட் என்ன ஆகுதுன்னா, ஏன் அது வந்து அதிலகுன்னா, அவன் பின்னாடி ரவி இந்துஸ்தனயுகாம். ரவினா சூரியன், இந்துனா சந்திரன். சூரியனையும் சந்திரனையும் தனது இரு மார்பகங்களாக கொண்ட பெண்களும். அப்படின்னா என்ன? தேவசக்திகள். எப்படி சூரியன் மார்பகமா இருக்குன்னா மகாசக்தி தானே இருக்க முடியும். அப்படி அப்படிப்பட்ட சக்திகள்லாம் என்ன பண்றான்னா, திரிலோகீம் அபி, அதான் 3 உலகங்களையும் தயாரிக்கிறார். பூ பூ புவசக, இந்த உலகம், மேல் உலகம், கீழ் உலகம், எல்லாத்தையும் உண்டாக்கக்கூடிய அந்த சக்திகள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆஷு, திரிலோகிம் அபி ஆஷு. ஆஷுனா அட்வான்ஸ். என்ன பண்றாங்களா, பிரமயதி. பிரமானா ரொம்ப ஜாக்கிரதையாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பிரமானா அறிவு, நல்ல அறிவு, பிரமாணம் அப்படின்னு சொல்றேன். பிரமா
பிரமனா பயம், குழப்பம், கன்ஃபியூஷன். இப்ப என்ன பண்றாலாம், அப்படிப்பட்ட தியானம் பண்ணக்கூடியவனுடைய பின்னாடி சூரியனையும் சந்திரனையுமே மார்பங்களாக கொண்ட 3 உலகங்களையும் படைக்கக்கூடிய எல்லா சக்திகளும் இங்க வந்துடுறா, இவன் பின்னாடி வந்துடுறா அப்படிங்கிறது இதுல ஒரு இது. இதை வந்து சாதாரணமா சொல்லும்போது ஒரு ஒரு ஒருத்தரை வசியம் பண்றதுக்கு பண்ணக்கூடிய மந்திரமா அப்படி சில தாந்திரிக் பிரயோகம் இருக்கு. நம்ம சமயாச்சாரப்படி சாக்த வேதாந்தப்படி நம்ம பார்க்க போறோம். கருப்பொருள் என்ன அப்படிங்கிறது பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு தத்துவம் இருக்கு இதுல. அதுல சகல பிராணி வசீகரணம்ங்கிறது எல்லாத்தையும் வசியப்படுத்தக்கூடியது. ஒரு காமிய பலத்தை தரக்கூடியது. காமிய பலம்னா என்ன? காமியம்னா விரும்புறது, விரும்பிய பலத்தை கொடுக்கக்கூடிய. ஆனா என்ன சொல்றான்னா, பெரிய சாஸ்திரிகள்லாம் அந்த உபன்யாசம் பண்றவன், இந்த காமிய பலத்தை கூட இது மாதிரி ஒரு ஒருத்தர் வசியம் பண்ணணும்னு அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணா கூட, அந்த பிரயோகம் உங்களுக்கு சித்தி ஆகணும்னா, நீங்க வந்து பஞ்சதசி, ஷோடதசி இது மாதிரியான மகாமந்திரங்கள் எல்லாம் ஸ்ரீவித்யா உபாசனை கத்துண்டு அதெல்லாம் பிரயோகம் பண்ணி, உச்சாரணம் பண்ணி, அப்படி பண்ணி ஒரு பெரிய சக்தி வந்தா தான் இதெல்லாம் நடக்கும். அதனால ஏதோ புஸ்தகத்துல போட்டிருக்கான் 40 நாளைக்கு படிக்கிறேன், வந்துடுத்து வரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது நம்மளால. ஏன்னா, இதுக்கெல்லாம் அதிகாரத்துவம் இருக்கு. சிம்பிளா இருக்கும். சொன்னா நடந்துரும். அப்ப நடக்கிறதுக்கு முன்னாடி நெறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆனா நமக்கு என்ன சௌகரியம்னா, நம்ம வந்து நிஷ்காமியமா பார்க்க போறோம். நமக்கு எந்த ஒரு ஒண்ணுமே வேண்டாம் நம்மளுக்கு. நமக்கு தேவை என்ன? விடுதலை, ஃப்ரீடம், அம்பாளுடைய கிருபை, அம்பாளாவே ஆயிடக்கூடிய ஒரு சாயுஜ்யம். அம்பாளாக ஆகணுங்கிற ஆசை வந்து அது ஆசை கிடையாது. அது இச்சாசக்தி அது. அதனால இச்சாசக்தியை நம்ம கேட்டோம் நம்ம. அதனால நிஷ்காமிய சங்கல்பமா எடுத்து பண்ணும்போது, இந்த இகபர சுகமும் நமக்கு கிடைக்கும். நம்மள கேட்காமயே கிடைக்கும். ஆனா இதை விட முக்கியமான ஆத்ம சுத்திக்கான அர்த்தம் நமக்கு தெரிய வரும். அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இங்க ஹரமகிஷி அப்படின்னு கூப்பிட்டுட்டு, ஹரமகிஷின்னு சொன்னதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன்னா ஹரமகிஷினா என்ன அர்த்தம்? ஞாபகப்படுத்தினா இருக்காரு. நீ வந்து ஏதோ ஒரு ஒரு சரஸ்வதினா படிப்பு கொடுப்பா, லக்ஷ்மினா பணம் கொடுப்பா, எவெல்லாம் தனித்தனியான சக்திகள் அப்படின்னு புராணிக் காட்ஸ் நம்ம இங்க ஒர்ஷிப் பண்ணல. ரொம்ப ஜாக்கிரதையா புரிஞ்சுக்கணும் அதை. சௌந்தரிய லகரியில வந்து சாக்த வேதாந்தம் இது, அத்வைத வேதாந்தம் உள்ளது. பிரம்மசக்தி தான் சக்தியா இருக்க. சரஸ்வதி, லக்ஷ்மி, காளின்னு வரதெல்லாம் வந்து பௌராணிக சக்திகளுக்கு இல்ல. அது வந்து அதை எடுத்துக்கப்படாது. இந்த சக்தியோட ஆவிர்வாகம் அப்படின்னு நினைச்சுக்கணும். ஸோ இந்த அதனால ஹரமகிஷினா பிரம்மசக்தி. அதுக்கு ஸ்ரீ சக்கரங்கிறது ஒரு யந்திரம். இப்போ இந்த இந்த யந்திரத்துல சர்வ சௌபாக்கியதாயகம், சர்வார்த்த சாதகம், சர்வ ரட்சாகரம் ஒரு 3 ஆவரங்கள் இருக்குன்னு சொன்னோம் நம்ம. அதாவது முதல் 3 வந்து வாக்பவ கூடம், உச்சிலேருந்து கழுத்து வரைக்கும் ஞான சக்திக்காக. கழுத்திலேருந்து இடுப்பு பரியந்தம் காமராஜ கூட்டம். காமராஜ கூட்டம்னா அங்க வந்து மத்திய கூடம்னு சொல்லுவா. அது வந்து இச்சா சக்திக்காக, ஆசைக்காக. ஸோ அங்கதான் வந்து இங்க என்ன பண்றாரு இவர், முகம் பிந்தும் கிருத்வா, நான் முகத்தை பார்த்தேன். ஆனா எங்க முகத்தை எங்க பார்க்கிறேன்னா, இந்த பரபிந்துல பார்க்கிறேன். இதை வந்து கொஞ்சம் மனசுக்குள்ள ஸ்ரீசக்கரத்தை ஞாபகம் வச்சுருந்தோ. அதில் ஒரே ஒரு உள்ள டாட் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள சின்னதாக ஒரு டாட் இருக்கேன், அது பரபிந்துன்னு பேர். அது பிரம்மசக்தி. இங்க வந்து நம் முகம் பிந்தும் கிருத்வா அப்படிங்கும்போது அந்த பரபிந்துக்குள்ள நம்ம உள்ள போறோம். வேற 3 பிந்து இருக்கு. அந்த 3 பிந்து எப்படி இருக்குன்னா, அந்த ஒரு ட்ரையாங்கிள்ல மேல ஒரு முக்கோணம், இந்த முக்கோணத்துல 3 வெர்டெக்ஸஸ் இருக்கே, அந்த 3 இணைப்பு இருக்கே, 3 சக்கரம் போட்டுங்கோ.
மேலே அம்பாளுடைய முகம், கீழே அம்பாளுடைய குஷன். இதுதான் வந்து திரிகோண சக்கரம் சொல்றதே இதான். திரிகோணத்துல இந்த 2 பிந்துக்களை இணைக்கிற கோடு, ஒரு முக்கோணம் போட்டுட்டேன்னா அந்த ஒரு கோடும் ஒரு கூடம். வாக்பவ கூட்டம், காமராஜ கூட்டம், சக்தி கூடம், 3 கோடாச்சு. இதெல்லாம் ரொம்ப புரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, ஒரு ரசத்துக்காக சொல்றேன். அந்த 3 ஜாயின் பண்ண 3 பிந்து வச்சுங்க. அந்த பிந்து இது வந்து பரபிந்து இல்லை, பரபிந்துங்கிறது பராசக்தி, அதோட விபாகம். இந்த மேல இருக்கிறது முகம், இந்த 2ம் வந்து அம்பாவுடைய மார்பகம் போஸ். அப்படி ஒரு ஸ்ரீவித்யா உபாசனை அப்படி வச்சுக்கிறது. இதோட இன்னும் பரம புருஷமானது என்னன்னா, இவன் எப்படி அம்பாளை தியானிக்கிறான்னா, அம்பாளை தான் இருக்கேனே தியானிக்கிறான். சாயுஜ்யம். அப்போ தன்னுடைய முகமே அம்பாளுடைய முகம், தன்னுடைய மார்பே அம்பாளுடைய மார்பகங்கள். அப்படி ஒரு சாயுஜ்யம், அது மாதிரி ஒரு அனன்ய பாவ பக்தின்னு பேர், இதுக்கு பேர். இப்போ நான் சொல்றது கூட, இப்போ வந்து நீங்க ஒரு குருட்ட, ஒரு ஆச்சாரியிட்ட ஒரு வச்சனம் கேட்குறோம்னா, ஒரு ஆச்சாரியா நான் கேட்குறேன் அப்படிங்கிற பாவத்துல கேட்போம். அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்? அப்படிதான் கேட்கணும், கரெக்டு தான் அது. அப்படி கேட்கும்போது அவர் சொல்றா நம்ம கேட்டுக்கிறோன்னு இருக்கும். ஆனால் சில பூடகமான விஷயங்களை அவர் சொல்லும்போது, ஏன்னா இது வந்து அனுபவத்தால் ரசிக்கக்கூடியது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஆச்சாரியாவும் நம்மளே இருக்கோம்னு நினச்சிக்கணும். அப்போ அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து நானே எனக்கு சொல்லக்கூடிய மாதிரி வார்த்தைகள். அப்போ அதோடைய சக்தி வேற, அதை புரிஞ்சக்கூடிய பாவம் வேற. அது மாதிரி இப்போ நான் சொல்றதையும் வந்து நீங்களே சொல்ல நினச்சிங்க, உங்களுக்குள்ள சொல்லிக்கிறது இல்லைங்க. அதாவது அம்பாளை நான் எனக்குள்ள தியானம் பண்ணுறேன், அம்பாவுடைய முகம் என்னுடைய முகமாக இருக்குது, என்னுடைய மார்பகங்கள் அம்பாவுடைய மார்பகங்களாக இருக்குது, என்னுடைய யோனி அம்பாவுடைய யோனியாக இருக்குது. அது மாதிரியான ஒரு தியானத்தை அவன் எடுத்துக்கிறான். அப்படி எடுத்துட்டான்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், எப்படி ஹரிக்கு ஆச்சு, மன்மதனுக்கு ஆச்சு, அம்பாளுடைய ரூபமாகவே ஆயிடுறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்பாளுடைய சௌந்தர்யம் உனக்கு வந்துடுறது. சௌந்தர்யம்னா என்ன? அஃப்ளெக்ஷன் இல்லாத, கிளேஷன் தராத ஒரு அழகு, பார்த்தா பார்த்துன்னு இருக்கக்கூடிய அழகு, ஒரு அமைதி தரக்கூடிய அழகு, கிளர்ச்சி தராத, உணர்ச்சி தராத, சாந்தம் தரக்கூடிய அழகு. அப்படி வந்து விடுறது உனக்கு. அவனுக்கு என்ன பலனா? அப்படி அது பகவான் 2ஆ காமிக்கிறார். காமிய பல பிராப்தின்னு காமிக்கிறார். அதி இலகு, நீ எல்லா பெண்களும் வந்துடுவா, முன்னாடி வந்துடுவா அப்படின்னு சொல்லிடுற. ஆனா அதோட ரொம்ப முக்கியமா ரவி இந்துஸ்தன யுகம். கேன் யூ இமேஜின் ஒரு 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 தேவதை சூரியனும் சந்திரனும் மார்பகங்களா இருக்கணும், எப்படி இருக்கணும்? அப்போ காஸ்மிக் டெய்டி, பராசக்தி, அவரோட சக்தி தான் திரிலோகியும் அபியாசு, 3 உலகங்களையும் படைக்கிறது அப்படின்னு இருக்கு. இவரோட தாத்பரியத்தை பார்ப்போம். ஆனா இங்க வந்து தேதிகூர் சுப்பிரமணிய சாட்சிகள்னு அவர் தான் ரொம்ப இதுக்கு வந்து ஒரு பாஷ்யம் ரொம்ப பிரபல்யமானவர். அவர் இருந்தால் ஒரு குறிப்பு சொல்றார். அதாவது இந்த மந்திரத்தை தியானம் பண்றவனுக்கு என்ன ஆகும்னா, அவனை தேடி இந்த உலகத்துல, இது வந்து ஸ்தூலமா சொல்றேன், உலகத்துல இருக்கக்கூடிய மங்களமான சுமங்கலி பெண்கள், சுமங்கலினா யாரு? கல்யாணம் ஆகி பதிவிரதையா தர்மபத்னியா இருந்துட்டு தர்மகாரியம் பண்ணக்கூடிய பெண்கள் அவனை தேடி வருவாளாம். எதுக்குன்னா, என்னை வந்து நீ சுவாசினியா பூஜை பண்ணி எடுத்துக்கோ. சுவாசினி பூஜைன்னு பண்ணுவா இந்த ஸ்ரீவித்யால மார்க்கத்தில். ஒரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணுவான்னா, அவளுக்கு சக்தி, யதாசக்தி, ஒருத்தரையோ 9 பேரையோ 108 பேரையோ ஒரு பெண் சுமங்கலி கூப்பிட்டு அவளுக்கு சுமங்கலி பூஜைன்னு பண்ணுவா. இந்த பூஜை பண்றவனுடைய மனம் எப்படி இருக்கணும்னா, அம்பாள் தான் வந்திருக்கான்னு இருக்கணும். அந்த சுமங்கலிட்ட சுமங்கலி பூஜைக்கு போறாளே அவளுக்கு வந்து எப்படி இருக்குன்னா, தன்னை தனக்குள்ள அவ தியானம் பண்ற அம்பாளை.
இந்த மாதிரி ஸ்லோகத்தில் தியானம் பண்ணணும் அவ. என்னுடைய முகம்தான் அம்பாளுடைய முகம், என்னுடைய உடல் தான் அம்பாள் அப்படிங்கிற மாதிரி தியான சக்தியே அவளுக்குள்ள இருக்கணும். அப்படின்னா தன்னை அப்படியே அர்ப்பணிச்சுக்கிறா. அப்போ ஒரு பெரிய பவ்யம், ஒரு இது வந்து விடுறது அவளுக்கு. சில பேர் சொல்லுவா, என்னை கூப்பிட்டா எனக்கெல்லாம் வேண்டாம், எனக்கு வெக்கப்பட அப்படிலாம் லஜ்ஜைக்கெல்லாம் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இது இது வந்து ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் இதை எடுத்துன்னு போகிறவாளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ரத்த வேணும். கிடைக்காது. ஏன்னா சுவாசனம் பண்ணுறது வெறும் ரொம்ப கஷ்டம். இங்கே என்ன சொல்கிறார் சாஸ்திரிகள், நீங்கள் அப்படி பூஜை பண்ணேன்னா, இந்த ஸ்லோகம் சொன்னேன்னா உங்களை சரி சுவாசினி எல்லாம் வருவா, சுவாசினி பூஜை பண்ணி அந்த மாதிரி ஒரு புண்ணியத்தை நீ அடையலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ அதனால இதுவும் வந்து மாதன பிரயோகம்னா அப்படி ஒரு நல்ல விஷயம் கொடுக்கறது. நமக்கு தத்துவார்த்தம் முக்கியம். தத்துவார்த்தத்துக்கு போவோம். இதில் என்ன இருக்குன்னா, இதில் வந்து காமகலா அப்படிங்கிற ஒரு தத்துவம் இருக்கு. மாதன பிரயோகம், மன்மத லீலை, மன்மத கலா. இதுக்கு வந்து ஒரு லௌகிக்கமா ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா இங்க என்ன அர்த்தம்னா, எல்லா சிருஷ்டிக்குமே காரணம் என்ன அப்படின்னா, சிவசக்தி ஐக்கியம். சிருஷ்டி பிரதானே சகல சகல ஜெகத் புவன ஹேது. அதான். அப்போ அம்பாளை தொழக்கூடியவன் உண்மையை தேடி போறான்னு அர்த்தம். ஏன்னா படைக்கப்பட்டது எல்லாமே வந்து படைக்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்தினாலேயே அது சாஸ்வதம் இருக்க முடியாது. எது படைக்கப்பட்டதோ அது படைக்கப்படுவதற்கு முன்பே கிடையாது, இல்லையா? அதுக்கு முன்பே கிடையாது என்றால் அது சாஸ்வதமா இருக்கவே முடியாது. அப்போ அது நிஜமா தோன்றதே, நிஜமாக தோன்றுகிறது. அதனால நீங்க அந்த தோற்றத்தை வந்து தோற்ற மாயை, தோற்ற பிழை, நம்மளும் பிழையாக்குறதுனால அந்த பிழைக்குள்ள ஒரு அனுபவ உலகம் இருக்கு. அதுக்கு சம்சாரம்னு பேரு. அது அம்பாவோட லீலான்னு பேரு. அப்போ நான் உண்மையை தேடி போறேன்னா, சிருஷ்டி, ஸ்திதி, லயம்ங்கிற இந்த இந்த 3 காரணங்களான காரணம் எனக்கு 3 காரியத்துக்கான காரணம் எனக்கு புரியணும். ஏதெல்லாம் நடக்கிறதுன்னு புரியணும். புரிஞ்சுண்டு அதை நான் டிரான்ஸ்சென்ட் பண்ணணும். டிரான்ஸ்சென்ட் பண்றது என்ன? நம்ம எதில் மாட்டின்னு இருக்கோம்னு புரியுது நமக்கு. நம்ம எதில் மாட்டின்னு இருக்கோம்? நம்ம என்ன சொல்லுவோம், நான் ஆஃபீஸில் கமிட் பண்ணிட்டேன், அவனுக்கு கமிட் பண்ணிட்டேன், இந்த ஆப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் நம்மளே சிருஷ்டி பண்ணுது, ஜீவ சிருஷ்டி பண்ணுது. எனக்கு வேணா பிடிக்கும், அவனை பிடிக்காது, இது என்னோட கம்யூனிட்டி, அது அவளோட கம்யூனிட்டி. இதெல்லாம் நம்மளே போட்டு விலங்கு அதுக்குள்ள இருக்கோம் நம்ம. அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, சுவாமி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் சுவாமி நமக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா, ஒரு உடம்பை கொடுத்துருக்கா, உலகத்தை கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்படி நம்ம சொல்லலாம்னா சிம்பிளா, கால தேச குண விஷய பந்தம். காலத்தால கட்டுப்பட்டிருக்கோம், குணத்தால கட்டுப்பட்டிருக்கோம், விஷயத்தால கட் பண்ணிருக்கோம். ஸோ இதை தாண்டி போகணும்னா இதெல்லாம் வந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியணுமே. அப்பதான் தாண்ட முடியும். அதுக்காகத்தான் இது வந்ததுக்கு சிருஷ்டிங்கிற காரணத்தை கற்பிக்கிறது. கற்பிக்கிறதுனா சூப்பர் இம்போஸ்ட். பொய்யாது, பொய் கிடையாது. உண்மையாது, உண்மையும் கிடையாது. என்னது உண்மையும் கிடையாது, பொய்யும் கிடையாதுன்னு அது எப்படி சாத்தியம்? நிச்சயமா சாத்தியம். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது, இத்தனை ஸ்பீடா உலகம் சுத்துறது, அதனால நமக்கு டே கிடைக்கிறது. பட் சூரியன் நிஜமாவே உதிக்கிறதா? இல்ல. ஆனா உதிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு. அப்போ அந்த தோற்றத்தினால நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. ஏன்னா மெஷர் பண்ண முடிகிறது. அதனால அதுல ப்ராப்ளம் கிடையாது. வச்சுக்கோ. அப்போ இது மாதிரி நிஜம் மாதிரி இருந்துட்டு ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதுக்கு பேரு மித்யான்னு பேர். மித்யானா அன்ரியல் கிடையாது. மித்யானா பொய் கிடையாது. மித்யானா உண்மை மாதிரி இருக்கக்கூடியதும் உண்மையை சார்ந்து இருக்கக்கூடியதுமான ஒரு தோற்றம். அது மாதிரி சிருஷ்டி. அப்போ அந்த சிருஷ்டிக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுதான் காமகலா. காமகலா காமேஸ்வரின்னு அம்பாளுக்கு பேர். என்ன
ஐ திங்க் திருவல்லிக்கேணி போடலாம், சென்னையில் இந்த கோவில் இருக்கு, காமக்கலா காமேஸ்வரி கோவில். இந்த காமக்கலாங்கிறது வந்து எப்படி அந்த பரபிரம்மம் எப்படி அது வந்து சிருஷ்டி பண்ணது ஆரம்பிச்சது. அதாவது சாக்தங்கிற சக்தி வழிபாடுலையும் காஷ்மீரி சைவிசம் ஆல்சோ அதுலையுமே வந்து இந்த சிவ சக்தின்னு ஒரு டியூவாலிட்டி இருக்கேன், ரெண்டா இருக்கேன். அது எப்படி ரெண்டா வந்ததுங்கிறத சொல்றது. ஏன்னா அது ரெண்டா வந்தாதான் அதனுடைய சேர்க்கையால பல இரட்டைகள் பிறக்க முடியும், பல விஷயங்கள் பிறக்க முடியும். இது ரெண்டுமே என்ன? இந்த சிவம்ங்கிறது பியோர் கான்சியஸ்னஸ், பியோர் கான்சியஸ்னஸ், உணர்வு. நான் இருக்கேங்க உணர்வு, இது சாதாரண உணர்வு, அறிவு இல்லை, உணர்வு. ஏன்னா உணர்வு தான் அறிவையும் பார்க்கறது. எனக்கு எனக்கு அது தெரியும், தெரியுங்கிறது நாலேஜ். எனக்கு தெரியாது, நாலேஜ். தெரியாதுங்கிறது இக்னரன்ஸ். எனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும், எனக்கு தெரியாதுங்கிறது எனக்கு தெரியும். அது அவேர்னஸ், கான்சியஸ்னஸ். ஸோ த பர்ஃபெக்ட் சுப்ரீம் பியோர் கான்சியஸ்னஸ் இஸ் சிவம். ஆனா இதுக்குள்ள ஒரு இன்ஹெரண்ட் கெப்பாசிட்டி இருக்கு. என்ன கெப்பாசிட்டி அதுக்குள்ள இருக்குன்னா, தன்னைத்தானே பிரதிபலிக்கக்கூடிய கெப்பாசிட்டி. அப்படி பிரதிபலிச்சதுன்னா அந்த பிரதிபம்பம் இருக்கே, அதுக்கு ஒரு சக்தி வந்து விடுறது. இப்போ ஐ ஆம் கான்சியஸ், பட் ஐ ஆம் கான்சியஸ் ஆஃப் மை கான்சியஸ்னஸ். புரியுதா உங்களுக்கு? நான் இருக்கேங்கிறது எனக்கு தெரியறது, நான் இருக்கேங்கிறது தெரிஞ்சுக்கிற, ஆனால் நான் இருக்கேங்கிறது தெரியாது. ரொம்ப நீங்கள் திங்க் பண்ணி யோசிச்சு பண்ணணும். அதாவது உங்களை டிட்டாச் பண்ணும்போது திஸ் ஐடென்டிட்டி ஆஃப் ஐ, நான்கிற ஒரு ஒரு பாவம் எப்போ வருதுன்னா, நான் இருக்கேன்னு தெரிஞ்சதுனால வருது. குழந்தைக்கு தெரியாது, குழந்தைக்கு பிறந்த குழந்தைக்கு நான் இருக்கேன்னு தெரியாது. ஏன்னா அதுக்கு அந்த கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு, பியோர் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்காங்க. அதனால தான் குழந்தையும் தெய்வம் சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தைய என்ன ஆகுதுன்னா, அது தன்னை புரிஞ்சுட்டு நான் பாப்பா, நான் அம்மா அப்பா இங்கே இருக்கா புரிஞ்சின உடனே அதுக்குள்ள நான் இருக்கேன்ற ஒரு ரிஃப்ளெக்டிவ் கான்சியஸ்னஸ் வந்துடுது. அப்போ ஒரு டுவாலிட்டி வந்துடுது, துவைதம் வந்துடுது. அப்போ சிருஷ்டி ஆயிடுத்துன்னு அர்த்தம். சிருஷ்டி ஆயிடுத்து, அகங்கிற சிருஷ்டி ஆயிடுத்து இல்லையா? இதுதான் வந்து இந்த பியோர் கான்சியஸ்னஸ்க்கு பேரு பிரகாசம்னு பேர், எஃபல்ஜன்ஸ். கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான், பட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். பிரகாசம்ங்கிறது வந்து அந்த பியோர் கான்சியஸ்னஸ். Why is called Prakasham? Because it is always bright. Does it need a light? No. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு வெளிச்சம் வேணும், கரெக்டு. அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருது? சூரியன்லேருந்து வருது. இப்போ சூரியனை யார் பார்க்குற? சூரியனை பார்க்க எனக்கு வெளிச்சம் வேணுமா? இருட்ட சூரியனால் பார்க்க முடியுமோ? சூரியன் போய் ஹலோ சார் சூரியன் என்னை இருட்டை காட்டுங்கோ அப்படின்னா அது போகிற இடத்துலாம் இருட்டே இருக்காது, இருட்டை பார்க்கவே முடியாது சூரியனால். ஆனால் உங்களால் இருட்டையும் பார்க்க முடியும், சூரியனையும் பார்க்க முடியும். அப்போ யாருடைய சக்தி அதிகம்? உங்களுக்கு தானே, எனக்கு தானே, உங்களுக்கு தானே, ஒருத்தருக்கு தானே. அது பிரகாஷம், அதுதான் சிவம். அந்த பிரகாஷம் வந்து நான் பிரகாசத்தோட இருக்கேங்கிறத வந்து காமிக்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு பாருங்க, அது விமர்சம். விமர்சம்னா விமர்ச ரூபினி, அம்பாளுக்கு சொன்ன ஒரு நேம் இருக்கு இல்லையா, விமர்ச ரூபினி. அப்போ இந்த பரம்பொருளாகிய பிரகாசமாகிய சிவத்தை, ஓ சுவாமி யூ ஆர் தேர், ஐ ஆம் தேர் அப்படின்னு காமிக்கக்கூடிய விமர்சனம் பண்றது யாருன்னா சக்தி. சக்தி யாரு? அதுவும் பரசிவத்தோட சக்தி தான். அப்படி ஒரு ரிஃப்ளெக்டரா வந்ததுன்னா அம்பாள் பிகம்ஸ் விமர்ச ரூபினி. இப்ப ரெண்டாயிரத்து அப்போ
இந்த ரெண்டும் அந்த ஆகக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு பாருங்க, அந்த பாயிண்ட் தான் பிந்து. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. அப்போ இந்த இந்த பிந்துங்கிறது தான் இஸ் த பாயிண்ட் டு பிகின் த டிஃபரன்ஷியேஷன். சிவம் சக்திங்கிற டிஃபரன்ஷியேஷன் வரக்கூடிய த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டின்னு சயின்ஸ் சொல்றது. சயின்ஸ் வந்து ரொம்ப அப்ஜெக்டிவா கீழே எங்கேயோ தேடிட்டு இருக்காவ. வேதங்கள் சொல்றது ரொம்ப எல்லாம் கடந்தது. அப்போ உனக்குள்ளேயே கான்சியஸ்னஸ் இருக்கு, நாலேஜ் இருக்குன்னு சொல்றேன். ஐ ஆம் நாலேஜபிள் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? நாலேஜபிளா? நாலேஜபிள் ஆஃப் வாட்? Then I will say anthropology, architecture, space science, computer science. So knowledge is always objective. எதையோ ஒன்று பிடிச்சிருக்கணும் knowledge. But when I say, instead of saying I am knowledgeable, I am knowledge. நம்ம சொல்றது இல்லை அப்படி. I can say, because knowledge of what? There's no what. There is nothing exists because I alone exist. Therefore, I exist as pure consciousness. Prakasham eva satyam. பட் ஏதோ ஒரு இச்சா சக்தியால அந்த பிரகாசம் இருக்கேங்கிற காட்டுறது, அதுக்கு பேர் இதம்னு பேர். இந்த சக்தி, இந்த அகங்கிறது நான், இதங்கிறது இது. எது எப்படி இதுன்னு சொல்லுவேன்? படுக்க விட இருந்து, ஓ இங்க போன் இருக்கு, ஓ இது படுக்கை, இது போர்வை. இது எப்போ வந்தது? அந்த இது வரத்துக்கு முன்னாடி ஒன்று வந்துடுத்து உங்களுக்குள்ள. அகம் வந்துடுது. அகம்னா நான் எந்த வந்துட்டேன், நான் முழிச்சுட்டேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன்? நிச்சலமா தூங்கியிருந்தேன். அந்த தூக்கத்துல வியாப்தி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கம்ப்ளீட்லி பரம ஔஷதம். அப்படியே தூங்க நான் முழிச்சின உடனே ரொம்ப குயிக்காக அந்த பிரகாசம் வந்துடுறது. பிரகாசம் தெரியறது அகம்பிருத்தி. அந்த அகம்பிருத்தி என்ன ஆகுதுன்னா விமர்சனம் ஆயிடுறது, நான் கொண்டு வருது. நான் வந்த அப்புறம் என்ன ஆகுது? இது அது அவன் இவன் இதெல்லாம் சேர்த்த இதம். இந்த இதம்ங்கிறது சக்தி, சக்தி ஸ்வரூபம். இந்த அகம் உள்ளுக்குள்ள இருக்கிறது சுயம் பிரகாசம். பிரகாசம் தெரியாம மறைக்கிறது சக்தி. இப்போ இதெல்லாம் என்ன விளையாட்டுன்னா, இதுக்கு பேர் தான் காமகலா விலாசம்னு பேர். விலாசம்னா சொல்றேன், உங்க விலாசம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க. விலாசம்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட், பாயிண்டிங் அவுட், இதுதான் அப்படின்னு. எதை காட்டுறது? காமகலா. காமம்னா இச்சை, கலானா இச்சைக்கான ஆப்ஜெக்ட். ஸோ காமகலானா தி ஆப்ஜெக்ட் ஆஃப் டிசையர். நான் ரொம்ப லூஸ்லி ஐ எம் டாக்கிங், ஸோ perfectly I'm not right because the words fail you sometime, but you understand. ஸோ இங்க வந்து இச்சை வந்து பிரம்மத்துக்கு வருதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பிரம்மம் வந்து இச்சை இல்லாதது. ஆனால் நம்ம இச்சைன்னு சொல்றோமே, இந்த தோற்றத்துக்காக ஒரு காரணம் கற்பிக்கிறோமே, அந்த அந்த கற்பனைக்கு சக்தின்னு பேரு. இந்த இச்சாசக்தி என்ன பண்றதுன்னா அந்த பிரம்மத்தையே கலாவா வச்சுட்டு இருக்கு, ஆப்ஜெக்ட் வச்சுட்டு இருக்கு. அப்போ காமகலாங்கிறது சக்தி சிவனை சங்கர்ஷனம் பண்ணி எப்படி சிவசக்தி ஐக்கியம் ஆகி அது எப்படி பிரபோதம், எப்படி தோன்றது, எப்படி விலாசமாக, எப்படி எப்படி பரிமளிக்கிறது. இது வந்து வாமகேச தந்திரம்னு ஒரு தந்திரம் இருக்கு. அதுல வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கிறத வந்து ஒரு பெரிய மகான் புண்ணியானந்தா அப்படின்ற ஒரு மகான் என்ன பண்ணியிருக்காரு, காமகலா விலாசம் புஸ்தகம் எழுதியிருக்கு. நான் போக போறது இல்லை. சிம்பிளி என்ன சொல்ல, காமகலா விலாசம்னா என்ன, எப்படி த பாயிண்ட் ஆஃப் சிங்குலாரிட்டி பிகம்ஸ் பிகர், எப்படி இந்த காட் பார்ட்டிகிள் சொல்றோமே அது எப்படி வருது, எப்படி சிவசக்தி ஐக்கியம் ஏற்பட்டது, அதுல என்ன விளைவு வருது, இதுதான். அப்போ இந்த 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 ஸ்லோகம், இந்த மந்திரம் எங்க உங்களை எடுத்துன்னு போறதுன்னா, அம்பாளை தியானிக்க தியானிக்க, அம்பாளை சிவசக்தி ரூபமா தியானிக்க, அந்த ஐக்கிய ஸ்தானமா
அந்த இச்சை வரத்துக்காக இந்த மார்பகங்களை காமிச்சு, ஐக்கியஸ்தானமாக யோனியை காமிச்சு, அதை தாண்டி சிவனும் சக்தியுமா இருக்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக பண்றேன். இதை வந்து ஸ்தூலமா பண்றது, ஒரு பாவனை பண்றது வந்து பாக்கிய பாவனான்னு பேரு. அதுதான் இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து வெளிப்படையா தெரியாது. ஒரு பிரதிமை வச்சுங்கோ, அம்மாவுடைய அஹ், அஹ், உடல் அங்க லாவண்யங்களை தியானம் பண்ணுங்கோ. அப்படி ஒரு 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 வித்யாபாசனை, அது ஒரு உபாசனை மார்க்கம். செகண்ட் மார்க்கம் என்ன, அதுலயே வந்து ரொம்ப சூக்ஷ்மமானது, சூக்ஷ்ம அந்தரமானது. இதுல வந்து என்ன பண்ணுவோம்னா, குண்டலினி எடுத்துட்டு ஹரார்த்தம் சொல்றீங்க, அந்த ஹ வரிசையில பாதி, அதாவது இந்த எழுத்துக்கு இந்த ஹங்கிற எழுத்தும் இந்த விசர்க்கமும் சேர்ந்து தான் வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 பிரயோகம் இருக்குதுல்ல. அது வந்து ரெண்டாவது வகையா பண்றது. மூணாவதா வந்து மந்திரத்தனு. அது யந்திரத்தனு, தனுனா உடம்பு. யந்திரத்தனுங்கிறது ஸ்ரீசக்கரத்தை உடம்ப வச்சு பார்க்கறது. மந்திரத்தனுங்கிறது மந்திரத்தை அம்பாள் உடல். அதாவது பஞ்சதசி ஷோடசின்னு ஒரு 16 எழுத்துக்கள், 5 4 6 அது மாதிரி பிரிச்சிருக்காத. அந்த எழுத்துக்களையே வந்து அம்பாளுடைய சுரூபமா, அந்த எழுத்துக்களை வந்து தேவநாகரில் எழுதணும்னா, உதாரணம் வந்து எதையும் ரொம்ப மேலாக சொல்றேன். ஒரு ஒரு எழுத்துக்கும் அம்பாளை வந்து நம்ம வந்து ராமன், கிருஷ்ணன், முருகன் அப்படிலாம் பார்த்துட்டே வரோம். அப்புறம் அதெல்லாம் முடிச்சு சக்தின்னு பார்க்குறோம், அப்புறம் ஓம்னு பார்க்குறோம், அப்புறம் இந்த உருவங்கள்லாம் மறைஞ்சு விடுறது, இந்த நாமங்கள்லாம் மறைஞ்சு விடுறது. ஏன்னா ராமன் நினைச்சா ராமர் வரார், ஆஞ்சநேயர் வரார், ராவணன் மனசுக்கு வரா, கிருஷ்ணன் நினைச்சோன்னா ருக்மிணி சத்யபாமா வர, எல்லாம் வர, அப்படியே மனசு அப்படியே கலைஞ்சுட்டே போயிட்டு இருக்குன்னு அந்த நாமத்தையும் விட்டுடுறோம். விட்டு ஓமுக்கு வரோம். ஓம் அப்படியே நிசப்தமாக நம்மளை உள்ளே கூட்டின்னு போகிறது. அப்போது நாம ரூபம் பேதம்லாம் போயிடுது. அப்போது ஒரு மந்திரம் இருக்கு, அந்த எழுத்தை மட்டும் பிடிச்சிக்கிறோமே. எப்படி ஓங்காரங்கிறது பிரணவ உபாசனையோ அது மாதிரி அம்பாளுக்கு நவாரண மந்திரம்னு இருக்கு. ஓம் ஐ ஹீம் க்ளீம் சாமுண்டாய வச்சுன்னு சொல்கிறேன். அதில் வரும் அந்த ஒரு எழுத்து ஓம் ஐம் ஹீம் நிறைய எழுத்துக்கள் இருக்கு. இந்த ஐங்கிறது வந்து வாக்ப பீடத்துக்கான பீஜாட்சரம். இந்த காமராஜ கூடத்துக்கு பீஜாட்சரம் வந்து க்ளீம்ங்கிற மந்திரம். க்ளீம், ஒன் லெட்டர், இக் லீ இம், ஒரே சத்தம் தான் அது. இது வந்து இச்சாசக்தி. இது சம்ஸ்கிருதத்தில் வந்து தேவநாகரில் எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த சம்ஸ்கிருதம் தெரிஞ்ச வாழ்க்கை சொல்கிறேன். கா போட்டு இப்படி இப்படி இருக்கும், ரெண்டு பக்கம் ஒரு 2 இருக்கும். அப்புறம் கீழே ஒரு இழுத்து, ல போட்டு இழுத்து, இந்த இக்கா மேலே ஒரு புள்ளி, ஒரு பிந்து வைப்போம். ஸோ ஒரு வேற ஒரு புள்ளி, ஒரு 2 சர்க்கிள் இந்த பக்கம் வரும். அப்புறம் கீழே வந்து ஒரு ஒரு ல மாதிரி வரும். இதை பார்த்தேன்னா வந்து ஒரு ஸ்திரீ மாதிரி இருக்கும். மேலே போட்டு வந்து ஒரு முகம். இந்த காவோட அந்த அக்ஷரத்தோட அந்த அந்த கர்வேச்சஸ் வந்து அம்பாவுடைய ஸ்தானங்கள். இந்த ல வந்து அம்பாவுடைய யோனிஸ்தானம். அப்படி ஒரு பாவனை இருக்கு. அப்படி பண்ணுவார். அப்புறம் இதுக்குள்ள இன்னும் அது இதுன்னு பிரிச்சு அந்த ஹர சப்தத்திலே வந்து பிரிச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஆங்கிறது சிவம், ஹாங்கிறது முடியறது சக்தி. இந்த அஹோட இம்ங்கிற விசர்க்கம் சொன்னா அகம்னு வந்து விடுறது. அப்படியான ஒரு விஷயங்களும் இருக்கு. அது மாதிரி இது வந்து நம்ம லலிதாசகரன்ல ஒரு மந்திரம் வரும், ஒரு நாமம் வரும். காமியா காமகலா ரூபா கதம்ப குசும பிரியா கல்யாணி ஜெகதீன தந்த கருணார் சாகர், அது வருமே. காமியா காமகலா ரூபா, அந்த அதோட அந்தோட அர்த்தம் தான் இது. இந்த ஸ்லோகம் வந்து அந்த காமகலா ரூபம் இருக்கா. அது மாதிரி பிந்துத்ரய சமஷ்டி ரூபா திவ்யாட்சர ரூபின்னு ஒரு ஒரு மந்திரம் இருக்கு, ஒரு நாமம் இருக்கு. பிந்துத்ரய சமஷ்டி ரூபா திவ்யாட்சர ரூபிணி. அதாவது இந்த சிவசக்தி சக்கரத்தில் ஒரு அப்வர்ட் ட்ரையாங்கிள், அந்த டவுன்வர்ட் ட்ரையாங்கிள். இந்த அப்வர்ட் ட்ரையாங்கிளில் யூ சி தி அம்பாளுடைய முகம்,
அந்த குஷன் ஆஸ் எ காமராஜ கூடம். இந்த டவுன்வர்ட் ட்ரையாங்கிள் இது சக்தி கூடம். அங்கேயும் ஒரு 3 பிந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதை வந்து நம்ம மேல 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 தியானம் பண்ணும்போது, இந்த ஸ்தூல சூக்ஷ்மம் தாண்டி காஸ்மிக்கா தியானம் பண்ணும்போது, அப்போ என்ன ஆகுதுன்னா, சூரிய மண்டலம், சந்திர மண்டலம், அக்னி மண்டலம்னு 3 இருக்கு. அம்பாளுடைய சக்திகள் தான் அந்த ஸ்தனங்கள். சூரியன் சந்திரன் 2 ஸ்தனங்கள் ஆயிடுச்சுன்னா அந்த அக்னி மேல, அக்னிங்கிறது என்னன்னா, அக்னிங்கிறது தான் வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு பவர். அப்போ அது வந்து முகமாயிடுச்சுன்னா இந்த சூரியன் சந்திரன்ட்டும் அவருடைய ஸ்தனங்களா இருக்கான். அப்படி அப்படி ஒரு உபாசனை பண்ணுவா. ஜபமா பண்றவா என்ன பண்ணுவான்னா, இது முழுக்க ஒரு பேரை வச்சுருவா. வாமேஸ்வரி, ஜேஷ்வரி, ரௌத்ரேஸ்வரி. இந்த 3 முகம் ஸ்தனங்களை வந்து 3 அம்பிகையா வச்சு அதுக்கு அர்ச்சனை பண்ணி அதை உள்ள வாங்கிக்கிறது உண்டு. அஃப்கோர்ஸ் குண்டலினியில் என்ன பண்ணுவா, இடா பிங்களா சுஷும்னா, இது 3 நாடி. இடா பிங்களா 2 வந்து 2 போசம். சுஷும்னா வந்து அவருடைய அம்பாளுடைய முகம் ஆக்ஞாசத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. ஆனால் இதில் ரொம்ப ஒரு ரசமான விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த முதல் லகுவான விஷயம் எல்லா மனிதர்களும் வருவாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லா ஆசைகளை தரக்கூடிய சக்திகளும் எல்லா சப்தத்துடைய அர்த்தங்களும் உங்க பின்னாடி வந்துடும். அதுதான் அர்த்தம் அதுக்கு. அப்படின்னா நீ வந்து அம்பாளை தியானிச்சுட்டு அம்பாளாவே நான் இருக்கேன்னு உபாசனை பண்ணும்போது உனக்கு சகல காரியங்களும் கைகூடுங்கிறது முதல் அர்த்தம். அது லகுன்னு சொல்லிட்டாரு. ரொம்ப ஈஸிப்பா அது. அதுக்கு இன்னும் வியாக்கியானமே வேண்டாம். நீ பண்ணு, நடந்துட்டே இருக்கும். அதை விட ஜாஸ்தியா சூரிய சந்திரங்களை ஸ்தனங்களா வச்சக்கூடிய பெண்கள், மூவுலகங்களையும் படைக்கக்கூடியவர்கள், என்ன பண்ண தெரியாம உன் பின்னாடி வந்துடுவா. இதுல என்ன தாத்பரியம்னா, 3 உலகம்னா என்ன? மேல் உலகம், கீழ் உலகம், பூமிங்கிறது பூபுவ ஸ்வக அப்படி வச்சுக்கலாம். உலகம்னா என்ன? லோக்கக அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வேர்டு. லோக்கக அப்படின்றதுக்கு இந்த லோ அவரோட தாத்து வந்து லுக்ன்ற தாத்து. லுக் அப்படின்னு இங்கிலீஷ் லுக் மாதிரி தான். லுக்னா உங்களுடைய பெர்செப்ஷன். ஸோ வாட் எவர் யூ பெர்சீவ் இஸ் யுவர் லோகம். இப்போ உங்களுடைய உலகம் என்ன? இப்போ மாமா உங்களோட உலகம் என்னன்னா, என் பையன் இருக்கான், இது இருக்கு, என்னோட ஹஸ்பண்ட் இருக்கு, என்னோட ஒய்ஃப் இருக்கா, என்னோட சத்சங்கம் இருக்கு. அதான் உங்களுடைய உலகம். வாட் யூ பெர்சீவ். எங்கேயோ நடக்கிறது உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. அது மாதிரி நம்ம ஒத்தொத்தருக்கும் உலகம் இருக்கு. அதுதான் இங்க முக்கியம். எங்கேயோ இருக்கிற மெக்சிகோ ஏதோ ஒரு மார்ஸ் எனக்கு என்னோட உலகம் இல்லை. அது எங்கேயோ இருந்துட்டு போறது. என்னுடைய வாழ்க்கைக்கு உலகம், என்னுடைய அனுபவ உலகங்கள். அந்த அனுபவ உலகங்கள் எத்தனையா இருக்கு? 3ஆக இருக்கிறது. என்ன 3 அப்படின்னா, சூரியன்கிறது வந்து ஜாகிரதான்னு வச்சுக்கலாம். அது வந்து வியாபகாரக சத்தியம் அப்படின்னு பேர். அதாவது இப்போ இருக்கிறது நான் பார்க்குறேன், உங்களோட பேசுகிறேன், நீங்கள் கேட்குறேன், நம்ம இப்போ எங்கேயோ மீட்டிங் போகிறோம், இதெல்லாம் வந்து வியாபகாரகம். இது ஒரு உலகம். இதுக்கு ஜாகிரத அப்படின்னு பேர். ஜாகிரத அனுபவம். அப்புறம் ராத்திரி தூங்க போயிடுவோம். தூங்க போகும்போது நமக்கு தூக்கம் உடனே வந்துடாது. தூங்குற மாதிரி தூங்குவோம். ஆனால் அதுக்குள்ள ஒரு உலகம் வந்துடும். ஒரு ஒரு கனவு வரும். கனவுல போட்டில் போயின்னு இருப்போம். ஒரு பாட்டு பாடிட்டு இருப்போம். ஒரே ஒரு ஃப்ரெண்டை பார்ப்போம். பசிக்கும். சாப்பிட்டுட்டு படுத்துட்டு இருப்போம், பசிக்கும். ஆனால் அது ஒரு உலகம். தனி உலகம் அது. ஏன்னா நல்லா சாப்பிட்டுட்டு தூங்க போனால் சொப்பனத்தில் பசிக்கிறதே. அப்போ சாப்பிட்டு அந்த சாப்பாடுக்கும் சம்பந்தமே இல்லையே. அப்போ சொப்பனம் காண்றவன் நான் இல்லையே, வேற ஒரு பர்சனாலிட்டி இன்னுக்குள்ள. அப்போ விழிச்சுட்டு இருக்கும் ஒரு உலகம் இருக்கு, கனவுல ஒரு உலகம் இருக்கு. அம்பாள் கிருப்பையால ஒரு ஆழ்ந்த தூக்கம் வந்து விடுறது. இந்த ஆழ்ந்த தூக்கத்தில் எப்படி இருக்கு? ஒண்ணுமே தெரியல. ஒண்ணுமே தெரியலங்கிறது அப்புறமா முழிச்சுனப்ப தான் தெரியாது. அப்போ ஒண்ணுமே தெரியாது தூங்கிட்டு இருக்கவனா நான் இருக்கேன். எனக்குள்ள ஒரு உலகத்தை சிருஷ்டி பண்ணிக்கூடிய ஒரு சொப்னம் பார்க்கிறவனா இருக்கேன். இந்த வியாபகாரிக உலகத்தில் இருக்கக்கூடியனா இருக்கேன். அடுத்த நாள் வந்து விடுறது,
திருப்பி. ஸோ அப்போ நான் எப்படி இருக்கேன்னா 3 உலகங்களுக்கு போய் வந்துட்டு இருக்கேன். சில பேர் கேட்டா சொல்லுவா, எப்படி இருக்கு? சௌக்கியமா இருக்கல சார்? இருக்கேன் சார். ஆனா தூக்கமே வர மாட்டேங்குது சார். நல்ல படுக்கையெல்லாம் இருக்கு சார். ஏசி இருக்கு சார். தூக்கம் வரல சார். அப்போ பாருங்க, அவருடைய வாழ்க்கை வந்து என்ன பேங்க் பேலன்ஸ்ல இல்ல. தூக்கத்துலயும் இருக்கு. சில பேர் சொல்லுவா, நல்லா தூங்குறது, நல்லா தூக்கம் என்ன வருது சார்? ஆனா காத்தால எந்த ஒரே கவலையா இருக்கு. ஒரு வேலையும் இல்ல, பணம் இல்ல. அவளுக்கு அந்த கஷ்டம். அப்போ சமச்சீர் வாழ்க்கைங்கிறது என்ன வாழ்க்கைன்னா, இந்த 3 அனுபவங்களும் நமக்கு நல்லா இருக்கணும். 3மே உண்மைதான். அதோட கால, தேச, அளவு வேற, மாத்திர வேறையா இருக்கு. தூக்கத்திலே பிறந்து வளர்ந்து கல்யாணம் ஆகி கிழவனாயிடுறோம். எல்லாம் நடந்து முடிஞ்சிடுது. அப்போ அந்த டைம் ஸ்பேஸ் டிஃபரன்ஸ் இஸ் தேர். ஆனா அது அனுபவம் நிஜம். நீங்க சொப்பனத்துல இருக்கும்போது நான் வந்து ஆம், பிரீத்திகா இது வந்து நிஜம் இல்லை சொப்னான்னு சொல்லலைங்க. கோவே இட் இஸ் ரியல். ஏன்னா அதில் நம்ம லயிச்சிடும். அப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 3 உலகங்கள் உனக்கு படைக்கிறது யாருன்னா சக்தி, பராசக்தி. இந்த 3 அவஸ்தாத்ரயம்னு பேரு. இந்த சக்திகள் எப்படி இருக்கான்னா, ஒரு ஒரு கவிரசத்துக்காக சூரிய சந்திரம் மார்பா இருக்கு, அக்னி முகமா இருக்கு. அப்படின்னா எசோட்டரிக் பீயிங், பவர்ஃபுல் பீயிங். அவ என்ன பண்றான்னா, நமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்துட்டு இருக்கா. ஆனா நான் இந்த அனுபவத்துல கஷ்டப்பட்டு சம்சாரத்துல மாட்டிண்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தவிச்சுன்னு இருக்கேன். சௌந்தர்யலகரி கிடைச்சது, இந்த வியாக்கியானம் புரிஞ்சுது, ஒரு நல்ல குரு கிடைச்சி எனக்கு சொல்லி கொடுத்தார், எப்படி உபாசனை பண்ண சொல்லி கொடுத்தார். உபாசனை பண்றேன் அம்பாளை. அம்பாளை அம்பாளாவே நான் உபாசனை பண்றேன். அந்த யந்திரத்தில் அம்மாவுடைய முகத்தையும் ஸ்தனத்தையும் யோனியையும் பார்க்குறேன், எனக்குள்ளேயும் பார்க்குறேன், மந்திரத்திலையும் பார்க்குறேன். அதனால இப்படி நான் பார்க்கும்போது யான் கேட்காமலேயே சகல சௌபாக்கியம் கிடைக்கிறது. அதில் புகழ் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, ஆயுள் கிடைக்கிறது. ஆனால் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு விட்டா கூட இந்த 3 உலகங்களுமே நல்லா இருந்தது. யார் நல்லா இருக்கான்னு கேட்டால் சொல்லவே வேண்டாம். ஒன்று மூஞ்சிலே ஒரு பிரகாசம் இருக்கு, ஒரு நிம்மதி இருக்கு. அதுதான் இதோட உண்மையான தாத்பரியம். இந்த காமிய பலம் நிஷ்காமியமே இருந்தால் கூட இந்த பலன் நமக்கு கிடைச்சிடுது அப்படிங்கிறது தான் இதோட உண்மை. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு இதை பற்றி இப்படி நான் ஏன் விளக்கினேன்னா, இந்த மந்திரம் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கா, அதனால வந்து படிக்கப்படாது அப்படிலாம் கிடையாது. படிக்கணும். அர்த்தமே புரியாமல் படிக்கலாம், தப்பே கிடையாது. நான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும்னா வாட்சியார்த்தம் மட்டுமே போதாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொன்னேன். இதை நிறுத்திக்கலாம். முகம் பிந்தும் கிருத்வா குச்சயுகம் அதஸ்தஸ்ய தததோ ஹரார்த்தம் தியாயேத்யோ ஹரமகிஷிதே மன்மதகலாம் சசத்யக்ஷோபம் நயதி வனிதா இத்யதிலகு திலோகீம் அப்யாசு பிரமயதி ரவீந்துஸ்தனயுகாம் சிவராணி ஸ்ரீசக்கர நடுவுனது சீர்முகம் சிந்தையுது வேற்றி அதன் கீழ் பவமாயி கொங்கையுரு பாகமுடன் யோன் சிவ பாதிபடி வாயுருகுவான் கவமாகி மங்கை மனம் கவருவது மக்கனம் கவிமூ உலகம் எனவாய் தவமாகி இரவிமதி முலையாக தழியுமொரு தகேதனு தன்னுளானே. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தஸ்சத். பிரம்மார்ப்பணமஸ்து. நமஸ்காரம். Thank you, Mama. Super wonderful session. Thank you, ma. Thank you, Raja. Thank you, sir. Bye. Thank you.